யாரு எந்தெந்த நேரத்துல தூங்கணும்? சில நேரம் சில பேர்லாம் காலையில ஏர்லி மார்னிங் செம்மையா எந்திரிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. சிலர் நைட் நேரத்துல தான் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்குமேவும் ஃபீல் ஆயிடுக்கா? ஸோ இந்த வீடியோல அத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறீங்க. அண்ட் இந்த மாதிரி நைட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கும், ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்குமான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறீங்க. நம்ம தூங்குற நேரம் அப்படின்றது உடலினுடைய ஜீவ கடிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சர்க்கேடியன் ரிதம். அது கூட தொடர்பு உள்ளது. அதாவது நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோமோ அதுவும் நம்மளுடைய அந்த ரிதத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ நீங்க எவ்வளவு நேரம் தூங்கணும், எந்த டைம்ல தூங்கணும் அப்படின்னு ஒரு ஏஜ் குரூப்புக்குமேவும் ஒரு டைம் பீரியட் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அது என்னன்றதை தான் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ ரொம்ப லேட்டா தூங்குறவங்க இல்ல தூக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சீக்கிரமாவே வந்துரும் அப்படின்றத சயின்டிபிக்கா சொல்றாங்க. அதனால நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்றதையும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நம்பர் 1, குழந்தைங்க 5ல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஈவினிங் 7:30ல இருந்து 9:30க்குள்ள தூங்கிடணும். 9ல இருந்து 12 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இவங்களுடைய வளர்ச்சி, கற்றல் திறன், நோய் எதிர்ப்பு சக்தி, அவங்க ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஒரு பர்சனா மாறுறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த 5 to 12 இயர்ஸ் ஆஃப் கிட்ஸுக்கு வந்துட்டு 9 to 12 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் தேவைப்படுது. அதுவும் 9 to 12 ஹவர்ஸ் தானே நம்ம மிட் நைட்ல தூங்க வச்சுக்கலான்றதுலாம் கிடையாது. 7:30ல இருந்து 9:30க்குள்ள கண்டிப்பா தூங்கிடணும். ஸோ பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரீன் டைம்லாம் பயங்கரமா ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டயத்துக்கு தூங்க போறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 13ல இருந்து 18 வயசுல வரைக்கும் இருக்கவங்க கொஞ்சம் லேட்டா தான் தூங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ ரொம்ப லேட்டா போயிட வேணாம். 10:30ல இருந்து 11:30க்குள்ள வந்து அவங்கள தூங்க வச்சிருறது ரொம்ப நல்லது. அவங்க 8ல இருந்து 10 மணி நேரமாவது தூங்கணும். அதுதான் அவங்களுடைய மனநிலை, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே அவங்கள வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வச்சுக்குது. அஃப்கோர்ஸ் படுக்கைக்கு முன்னாடி மொபைல், லேப்டாப்லாம் மூடி வச்சுட்டு புக்ஸ் படிக்கலாம். இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே புக்ஸ் படிக்கலாம், இவங்களுமே. அடுத்ததா 18 வயசுல இருந்து 64 வயசு வரைக்கும் இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள தூங்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. 7ல இருந்து 9 மணி நேரம் சீரான உறக்கம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க எல்லாம் தவறான நேரத்துல தூங்குறாங்கன்னா உடல் சோர்வு, ரத்த அழுத்தம், நீரிழிவு இந்த மாதிரியான நோய்கள் வரும். இந்த நோய்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதனுடைய அடிப்படை எல்லாமே இந்த தூக்கமின்மை தான். அடுத்து 65 பிளஸ் அப்படின்னு பார்த்தா 9ல இருந்து 10 மணிக்குள்ள தூங்கிடணும், 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மனநிலையில ஒரு நல்ல மாற்றம், உங்க உடல்நிலையில ஒரு நல்ல மாற்றம், உங்களுடைய வளர்ச்சி, அதாவது குழந்தையா இருக்கிற பட்சத்துல உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இது எல்லாத்துலயுமே ஒரு பெஸ்டான ஒரு பர்சனா இருக்க முடியும் அப்படின்னு தான் டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிற பட்சத்துல உடல்ல சோர்வு, தேவையற்ற மனக்குழப்பம், இந்த மாதிரி எரிச்சல் கூட வந்துட்டு இல்லாம இருக்கும். தூக்கம் தான் ரொம்ப வந்து முக்கியம். அட் த சேம் டைம் எத்தனை மணிக்கு தூங்குறோன்றது முக்கியம். இதுல நான் சில நேரங்கள்ல 9ல இருந்து 12 மணி நேரம், 7ல இருந்து 9 மணி நேரம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதுல 7 மணி நேரமா 9 மணி நேரமா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 9 மணி நேரம் அப்படின்றது இப்போ ஒருத்தவங்க இந்த ஏஜ் குரூப்புக்கு இருக்கு அப்படின்னா அது 9 மணி நேரம் தான் கண்டிப்பா டெய்லி தூங்கணும். ஆனா சில நேரம்லாம் வந்து தூக்கம் வராது. அப்ப 7 மணி நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் 9 மணி நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்றதின் அடிப்படையில தான் அது. ஸோ அதை தான் நான் வந்துட்டு 9ல இருந்து 12 மணி நேரம், 7ல இருந்து 9 மணி நேரம் இந்த மாதிரியான கேட்டகரியில வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பெர்ஃபெக்ட்டா 9 ஹவர்ஸ் தூங்க முடியலனாலும் ஒரு 7 ஹவர்ஸாவது தூங்குங்களேன் அப்படின்றது தான் இந்த கேட்டகரியில. ஸோ தூக்கம் சரியா தூங்கினாலே போதும் பாஸ். எல்லாமே வாழ்க்கையில சரியாயிடும். நிம்மதியா தூங்குங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.